Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் நடத்தக்கூடிய COA எக்ஸாமினேஷனுக்கு உண்டான டென்டேட்டிவ் ஷெட்யூல் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எந்த டேட்ல நோட்டிபிகேஷன் வரும், எந்த டேட்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ணனும், எந்த டேட் வரைக்கும் வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து அவேலபிளா இருக்கும், எந்த டேட்ல வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும், தியரி எப்ப நடக்கும், பிராக்டிகல் எப்ப நடக்கும், எப்போ வந்து ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு அபிஷியலா என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல டென்டேட்டிவ் ஷெட்யூல் அப்படிங்கறது இன்னைக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இத பத்தி பிரீஃபா பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து COA எக்ஸாமுக்கு நேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜான Facebook, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சார்பில் இருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் பத்தி நம்ம சோசியல் மீடியா பேஜில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஈஸியா நீங்க தெரிந்து கொள்ள முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல வந்து டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது DTE நம்ம சொல்லுவோம், ஷார்ட்டா வந்து சொல்லுவோம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் நடத்தக்கூடிய இந்த COA எக்ஸாமினேஷனுக்கு உண்டான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், இதை வந்து நம்ம ஷார்ட்டா வந்து COA ன்னு சொல்லுவோம். இந்த ஒரு கோர்ஸ் வந்து படிக்கிறது மூலமா நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்கட்டும் இல்ல குரூப் 2 குரூப் 2A வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து இந்த சர்டிபிகேட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த COA சர்டிபிகேட்டை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி பாஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த சர்டிபிகேட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் சார்பில் இருந்து கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகி படிச்சு நீங்க ஈஸியா உள்ள வந்து போயிட முடியும். சரிங்களா? ஓகே, இப்ப COA சைட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட் பத்தி பார்க்கலாம். இதுல மேலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இது வந்து ஒரு டென்டேட்டிவ் ப்ரோக்ராம் ஆஃப் ஆகஸ்ட் 2025 அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. சரிங்களா? பப்ளிகேஷன் ஆஃப் நோட்டிபிகேஷன் இன்வைட்டிங் அப்ளிகேஷன் பை ஆன்லைன். நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாசம் ஏப்ரல் 13ஆம் தேதி வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு நாள்ல நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டிபிகேஷன் அப்படிங்கறது ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. தமிழ் புத்தாண்டு வந்து ஏப்ரல் 14 அன்னைக்கு நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு வரும். சரிங்களா? அதனால அதுக்கு முன்கூட்டியே நம்மளுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே நம்மளுக்கு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதுல வந்து தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதிலே கொடுத்துருவாங்க. ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கான டேட் வந்து ஏப்ரல் மாசம் 16ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு மே மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 25 நாள் வந்து நமக்கு வந்து டைம் இருக்கும். அதுக்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணணும். அப்படி பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான எக்ஸாமினேஷனுக்கு நீங்க வந்து என்ன ஆயிருவீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் பண்றது, அதாவது எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கு நீங்க வந்து செலக்ட் ஆயிருவீங்க. அதுக்கான எக்ஸாமினேஷன் எப்போ வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜூன் மாசம் 7ஆம் தேதி வந்து தியரி எக்ஸாமும் ஜூன் மாசம் 8ஆம் தேதி வந்து பிராக்டிகல் எக்ஸாமும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஜூன் 7ஆம் தேதி நம்மளுக்கு வந்து தியரி வந்து கொடுத்துட்றாங்க. பிராக்டிகல் வந்து ஜூன் 8 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதுக்கு உண்டான எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அப்படிங்கறது அடுத்த மாசமே நம்மளுக்கு வந்து ஒரு 1 மந்த்ல கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஜூலை 17ஆம் தேதியே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவோம் அப்படிங்கற கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு டென்டேட்டிவான ஷெட்யூல நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து டென்டேட்டிவ் மீன்ஸ் அப்படிங்கிறது தற்காலிக ஒரு அப்டேட் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இதுல டேட் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு அப்படிங்கறத நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். சோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம், நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ப்ரிப்பேர் ஆகணும். சோ நீங்க வந்து இப்பவே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டடியை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டுமே உங்களால வந்து COA சர்டிபிகேட்டை நீங்க வந்து என்ன பண்ண முடியும்னா படிச்சு எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ COA வந்து லேட்டஸ்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா சிலபஸ் அப்படிங்கறது வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பட் இந்த வருஷம் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓல்டு சிலபஸ் தான் நாங்க வந்து அது மெத்தட் போல தான் நாங்க எக்ஸாமினேஷன் வந்து நடத்துவோம். அடுத்த வருஷத்துல இருந்து நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதாவது இது வரக்கூடிய அப்கமிங் டேஸ்ல இருந்து நாங்க வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் எக்ஸாமினேஷன் வந்து நாங்க வந்து நடத்துவோம் அப்படிங்கறத தெளிவா வந்து கொடுத்துட்டாங்க. நியூ சிலபஸை பத்தி நீங்க ஃபுல்லா டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல 2 டேஸ்க்கு முன்னாடி இத பத்தி ஃபுல்லா கம்ப்ளீட்டா COA சர்டிபிகேட் சிலபஸை பத்தின அப்டேட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டென்டேட்டிவ் ஷெட்யூலுக்கான PDF லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். போயிட்டு வந்து நீங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.